ஹலோ ஆல், இது பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்த வீடியோ தான். எங்கள் வீட்டில் பூரியெல்லாம் செஞ்சு ஏதோ வருஷக்கணக்காக ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பூரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி பிளான் வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன். அவங்க லீவ் அன்றைக்கி போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ வச்சு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், இன்னொரு சைடு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வேகிற கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கையோடு எடுத்து அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எப்போ நான் சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சாலும் எங்கள் வீட்டில் ஒரு திருடி இருப்பாங்க. அவங்க வந்து சப்பாத்தி மாவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எடுத்தாங்களா, ஸோ வாங்கி வச்சுட்டேன். ஒரு டைம் வந்து சாப்பிட்டு ஸ்டொமக் பெயின் ஆகிடுச்சு. அதனாலவே இப்போல்லாம் நாங்கள் கொடுக்குறதே கிடையாது. ஒரு சைடு உருளைக்கிழங்கு வந்துடுச்சு, மாவுமே தேய்ச்சி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பூரி ஒன் சைடு போட்டு எடுத்துருவாங்க. என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிழங்கு மசாலா. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. பூரிக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா. ஸோ இதுக்காகவே வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் கடையில் வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கடி சாப்பிடுவேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பூரி செஞ்சிட்ருக்கேன். அவங்க அப்பாட்ட வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டா. ஸோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே நல்லா